ஆண்டு உங்களை ஆரோக்கியத்தை திருப்பி கொடுப்பார். He will restore you to health. சாத்தான் என்ன பண்றான், யோபுடைய சரீரத்துல ஒரு வியாதியை கொண்டு வரான். தோல் வியாதி வருது. நாங்கள் போயிட்டு அங்கே போய் ஜபிக்கும் பொழுது, இதில் போய் ஜபிக்கும் பொழுது அங்கே ஒரு பார்த்தோம், கவுட் வியாதின்னு சொல்லி பார்த்தோம். அவன் கை காலில் வீங்கி இருக்குது, கை காலில் வீங்கி இருக்குது, அந்த அதெல்லாம் புண்ணாக இருக்குது, ரத்தமாக வடியுது. ஓகே, எனக்கு அதை பார்க்கும்போது தோணுச்சு, யோபுக்கு இப்படி தான் இருந்திருக்குமோ. ஓகே, அவனுக்கு அந்த கவுட் வியாதி, ஆனால் இவனுக்கு வந்து தோல் வியாதி. உடம்புல எழுதப்பட்டிருக்குது, ஒரு பொருளை எடுத்து உடம்பு சுழிஞ்சிக்கிட்டு இருக்கான்னு போட்டிருக்கு. அப்படின்னா அந்த தோல் வியாதி வரும்போது அது தண்ணி அப்படியே வடிஞ்சு ஊற்றிக்கிட்டே இருக்கும், இந்த சலம் ரத்தம் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் யோபு. அப்படின்னா யோபு வந்து வியாதிப்பட்டிருக்கிறான். அவன்கிட்ட இருந்த பிளெஸ்ஸிங்ஸ் போச்சு, அவன்கிட்ட இருந்த மான மரியாதை போச்சு, அவன்கிட்ட இருந்த நல்ல ஆரோக்கியமும் போயிடுச்சு. ஓகே, ஒரு மனுஷனுக்கு ஹெல்த் இஸ் வெல்த்னுவாங்க, ஆமா இல்லையா? அந்த ஹெல்த் கூட இப்போ யோபுக்கு இல்லை. அப்போ தோல் வியாதி உள்ள மனுஷன் படுக்க முடியாது, அவனோட துணிமணி யாரும் தொட முடியாது. ஆண்டவர் ஏன் அந்த வியாதி அனுமதி கொடுத்தாருன்னா, அவன் வீட்டில் போய் தங்கக்கூடாது. அந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா தோல் வியாதி இருந்துச்சுன்னா they will put you outside of the city. பட்டணத்துக்கு வெளியே தான் வைப்பாங்க. ஏன் வைப்பாங்கன்னா தோல் வியாதி பரவும். அப்பெல்லாம் வந்து அந்த மாதிரி சிச்சுவேஷன். அப்ப அவனை நடு ரோட்ல படுக்க வைக்கிறதுக்கு தான் இது எல்லாமே நடந்துச்சு. அவன் எழுந்த படுக்க அவன் சொல்லிச்சுக்கிட்டு, அப்படின்னா அவனுக்கு உடம்பு நல்ல ஆரோக்கியம் இல்லை. யோசிச்சு பாருங்க, வெயில், ஓகே, மழை, இது எல்லாமே மேல படும். அதுதான் அவன் வாழ்க்கை. வியாதி நிமித்தம் அவனுக்கு என்ன இல்லை, நிம்மதியான ஒரு வாழ்க்கை இல்லை. எல்லாம் போச்சு, ஆனா நிம்மதியா தூங்கலாம், அதுவும் இல்லை, தூங்க கூட முடியாது. அப்படியேப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் தான் யோபு இருந்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கும் யோபை போல சில வியாதிகள், நல்லா தான் இருந்திருப்பீங்க, எந்த ஒரு காரியமும் இல்லை, ஆனா இப்ப ஒண்ணு எட்டி பாக்குது. போய் பார்த்து டாக்டர் சொல்றான், இதுல வந்து இது கூட இருக்கு, அது கூட இருக்குது, இனிப்பு கூட இருக்குது, ரத்த கொதிப்பு இருக்கு, நிறைய சொல்றான். ஒண்ணுனா இப்ப வந்துட்டு இருக்குது. இப்ப உங்களுக்கு பார்க்கும் பொழுது ஒரு மாதிரி ஹார்ட்லாம் பிரேக் ஆகுது. ஐயோ இப்படியா அப்படியான்ட்டு. சரி, உடனே உங்க ஃபேமிலி ஜெனரேஷன் வியாதி இருந்துச்சு, அதான் உங்களுக்கு அது வந்திருக்குதுன்றாங்க. இதெல்லாம் கேட்கும் போது உங்களுக்கு மனசு அப்படியே ஒட்டைய ஆரம்பிக்குது. சிலருக்கு வேலை ஸ்ட்ரோக் வருகிற ஒரு அறிகுறி இருக்கலாம், சிலருக்கு ஒரு வேலை ஹார்ட்ல ஏதோ ஒரு டிசீஸ் இருக்கலாம், கொலஸ்ட்ரால் ஹையா இருக்குன்னு சொல்லி, சிலருக்கு உடம்புல ஏதாவது ஒரு காயம் இருக்கும், ஆறாம இருக்கும். அது ஒரு பெரிய உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. நான் சொல்றேன், I'm telling you, ஆண்டவர் மறுபடியும் உங்களுக்கு ஆரோக்கியத்தை தர போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? மறுபடியும் உங்களுக்கு ஹீல் பண்ண போகிறார். ஹல்லேலூயா. மறுபடியும் உங்களை ஒரு நார்மல் பர்சன் ஆண்டவர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த வியாதி நிமித்தம் நீங்க நிம்மதியா இருக்க முடியல, ஒரு இடத்துக்கு நிம்மதியா போக முடியல, உங்களால வந்து மருந்து மாத்திரை எங்க போன கொண்டு போகிறதா இருக்குது. இது எல்லாத்திலிருந்து கர்த்தர் சீக்கிரமே ஒரு விடுதலை தர போகிறார். இந்த சரீர வியாதி ஒரு பக்கம் இருக்குது, டயபெட்டிக், ஓகே, பிளட் பிரஷர், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உங்க ஆவி உள்ளான மனுஷன் காயமா இருக்கலாம். ஓகே, மனுஷன் பேசின வார்த்தைகள், உங்களுக்கு நடந்த சில காரியங்கள் உங்க உள்ளத்தை ரொம்ப ஆழமா காயப்படுத்தி இருக்கலாம். சில பேர்த்தோட வார்த்தை ரொம்ப ஷார்ப்பா இருக்கும், பேசினாங்கன்னா நம்மளுக்கே மனசு அப்படியே ஒட்டையும். அட இப்படி பேசுறாங்க, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசணும்னு தோணும். ஏன் தெரியுமா? அந்த மாதிரி they are made for that, sharp like a knife. அந்த வார்த்தை நிமித்தம் உங்க இருதயம் ஆழமா கிழிக்கப்பட்டிருக்கலாம். நான் சொல்றேன், அது மனுஷனால ஆத்த முடியாது, கர்த்தரால் மாத்திரம் தான் ஆத்த முடியும். Every word that has spoken to you that caused you wounds will be healed today. இந்த நாளில் கர்த்தர் உங்களை குணமாக்க போகிறார். ஹல்லேலூயா. சிலருக்கு உங்க உள்ளான மனுஷன் கசப்பு நிமித்தம், ஓகே, அது வியாதியாக இருக்கலாம். See, many of you need inner healing. ஓகே, உங்க உள்ளான மனுஷன் குணமாகணும். நம்ம இன்னமும் நம்மளுக்கு நடந்த அந்த ஏமாற்றம், அந்த தோல்வி, அந்த துரோகம் நம்ம இன்னமும் அந்த மனசுல வச்சு நம்ம அதை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அது உங்களோட ஆவிய நாளுக்கு நாள் அப்படியே உடுக்கிக்கிட்டே இருக்குது, அப்படியே உடைச்சிக்கிட்டே இருக்குது உள்ளுக்கு. When you are not able to worship God freely, it means your spirit man is sick. உங்களால ஆண்டவரை பழையபடி ஆராதிக்க முடியல. எவ்வளவு பிரசன்ஸா இருந்தாலும், எவ்வளவு வல்லமையா இருந்தாலும், பழையபடி கர்த்தரை என்ன ஆராதிக்க முடியல, சந்தோஷமா ஆராதிக்க முடியல. அர்த்தம் தெரியுமா? உங்க உள்ளான மனுஷன் நோயா இருக்குன்னு அர்த்தம். அதை தான் இன்னைக்கு தேவன் சரி கட்ட போகிறார். அந்த காயத்தை தான் கர்த்தர் ஆத்த போகிறார். ஹல்லேலூயா. There's going to be a breakthrough in your heart. உங்க உள்ளத்துல ஒரு breakthrough உண்டாக போகுது. கர்த்தர் சரியாக்க போகிறார். ஹல்லேலூயா. காயங்களை ஆத்துகிறதுல அவர் ஸ்பெஷலிஸ்ட். கர்த்தர் உங்களுக்கு ஆரோக்கியத்தை வரப்படும். ஆங்கில போட்டிருக்கு, I will restore health to you. அப்படின்னா நீ ஒரு காலத்துல ஆரோக்கியமா இருந்த, இப்ப இல்ல, நான் மறுபடியும் உன்னை ஆரோக்கியமாக மாற்ற போகிறேன் சொல்லுகிறேன். Today as we pray, நம்ம ஒரு பாடி ஆராதிக்கிற இந்த வேலையில் நீங்க பார்க்க போறீங்க, கர்த்தரோட அந்த சுகமளிக்கிற அந்த வல்லமை உங்கள் உள்ளான மனுஷனை குணமாக்குறது.
பிசிக்கல் இருக்க எல்லா வியாதிகளும் மறையும்படி தேவன் செய்யப்படும். இது வாக்குத்தத்தமா காத்து எடுத்துங்க. டுடே இட் வில் பிகின். இன்றைக்கு இது நடக்க ஆரம்பிக்குது. இத்தனை நாள் உங்களுக்கு சில காரியம் தெரியாம இருந்துச்சு, இதுக்கு மேல தெரிய போகுது. ஏன் இது நடந்திருக்குது, ஓகே, இதுக்கு என்ன காரணம், யாரு காரணம், எல்லாமே உங்களுக்கு புரிய வர போகுது. யோபு வாழ்க்கையிலும் வியாதி வந்துச்சு, அவனும் அதை யோசிந்திருப்பான். எனக்கு தோல் வியாதி வந்திருக்குது, என் உடம்பு வந்து ஸ்ட்ராங் இல்லை முன்ன மாதிரி யோசிந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் அவனை சுகமாக்கி 140 வருஷம், ஓகே, நிறைவான ஒரு வாழ்க்கையை தேவன் கொடுத்தாராம். Your disease does not mean it will end with death. உங்களோட வியாதி மரணத்தில் போய் முடியாது. கர்த்தர் உங்களுக்கு திருப்தியுள்ள நாட்களை வைத்திருக்கிறார். குறையில்லாமல் வாழும் கர்த்தர் உங்களை நிறைவாக்குவார். சோ நீங்க சந்திக்கிற வியாதி உங்களை மரணத்துக்கு கொண்டு போகாது, நித்திய ஜீவன் வரைக்கும் கர்த்தர் ஜீவனை கொடுப்பார். ஹல்லேலூயா.